ஜெஃப்னா கிளர் சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம். இலங்கையில் நாளாந்தம் வெளியாகும் பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பேப்பர் டைம் நிகழ்ச்சியூடாக பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் 7ஆம் தேதி ஜூன் மாதம் 2025ஆம் ஆண்டு வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக செம்மணி மயானத்துக்கு அருகாக இன்னொரு மனித புதைகுழி, செய்மதி ஒளிப்படத்தை வைத்து பேராசிரியர் சோமதேவ அதிர்ச்சி. யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி மயானத்துக்கு அருகாக இன்னும் ஒரு மனித புதைகுழி இருப்பதற்கான சாத்தியங்கள் காண்பிக்கப்படுகின்றன என்று துறைசார் பேராசிரியர் சோமதேவ தெரிவித்துள்ளார். 2011ஆம் ஆண்டளவில் குறித்த பகுதிகளில் பதிவு செய்யப்பட்ட செய்மதி ஒளிப்படங்களை வைத்தே இந்த தகவலை அவர் வெளிப்படுத்தியுள்ளார். அகழ்வு நடைபெற்று வரும் சித்துப்பாத்தி மயானத்தின் மனித புதைகுழியின் தரைத்தோற்றம் செறிவு முகத்தோற்ற மாதிரிகளுக்கு ஒப்பான பெரியதொரு இடம் சித்துப்பாத்தி மயானத்துக்கு அருகாக காணப்படுகிறது. எனவே அதுவும் மனித புதைகுழியாக இருக்கலாம் என்றும் அங்கும் ஆய்வுப் பணிகளை முன்னெடுக்க வேண்டும் என்றும் பேராசிரியர் சோமதேவ குறிப்பிட்டுள்ளார். இந்த விடயம் நீதிமன்றத்தின் கவனத்துக்கும் கொண்டு செல்லப்பட்டுள்ளது. சித்துப்பாத்தி மனித புதைகுழியில் நீதிமன்றம் தீர்மானிக்கும் திகதியிலிருந்து 45 நாள்கள் அகழ்வுப் பணிகளை மேற்கொள்ள தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இந்த காலப்பகுதியில் பேராசிரியர் சோமதேவ குறிப்பிடும் 2வது பகுதியிலும் அகழ்வுப் பணிகள் அல்லது அகழ்வுக்கான பூர்வாங்க ஏற்பாடுகள் இடம்பெறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக சித்துப்பாத்தி குற்றப்பகுதி ஒரு மனித புதைகுழியே, நீதிபதி ஆனந்தராஜா கட்டளை, தொடர்ச்சியாக அகழவும் உத்தரவு. யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி மயானத்தில் அகழ்வுப் பணிகள் மேற்கொள்ளப்பட்ட குற்றப்பகுதியே ஒரு மனித புதைகுழி என்று யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்ற நீதிபதி ஆனந்தராஜா அறிவித்துள்ளார். சித்துப்பாத்தி குற்றப்பகுதியை மனித புதைகுழியாக அறிவிக்க கோரிய வழக்கு யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் நீதிபதி ஆனந்தராஜாவின் முன்னிலையில் நேற்று விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போதே குறித்த குற்றப்பகுதியை ஒரு மனித புதைகுழி என்று நீதிபதி ஆனந்தராஜா அறிவித்தார். இந்த விடயத்தில் கடமையாற்றி வரும் சட்ட மருத்துவ அதிகாரி செல்லையா பிரணவன், தொல்பொருள் தடயவியல் பேராசிரியர் ராஜ் சோமதேவா ஆகியோரின் அபிப்பிராய அறிக்கை நேற்று மன்றில் முன்வைக்கப்பட்டது. அந்த அறிக்கையில் குழப்பமான சூழலில் பல மனித எச்சங்கள் காணப்படுகின்றன. குற்றப்பகுதியிலிருந்து ஆடைகளோ அல்லது ஆபரணங்களோ மீட்கப்படவில்லை. இதுவரை 17 எண்பு தொகுதிகள் மீட்கப்பட்டுள்ளன. இன்னும் பல எண்பு தொகுதிகள் இருக்கலாம். வெறும் 1.6 மீட்டர் அளவிலேயே மனித எண்பு சீதிலங்களை மீட்கக்கூடியதாக உள்ளது. குவியலாக எண்பு சீதிலங்கள் உள்ளன. இன்னும் பல எண்பு சீதிலங்கள் புதையுண்டிருக்கலாம். குற்றப்பகுதியை தொடர்ச்சியாக ஆய்வு செய்ய வேண்டிய கட்டாய தேவை உள்ளது என்ற விடயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தன. இவற்றின் அடிப்படையிலேயே சித்துப்பாத்தி குற்றப்பகுதியை புதைகுழியாக நீதவான் அறிவித்ததுடன் 45 நாள்கள் அகழ்வுப் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் உத்தரவிட்டார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக 323 கொள்கலன்களில் புலிகளின் ஆயுதங்கள் தெளிவுபடுத்த வேண்டும் என பொதுஜன பெரமுன கோரிக்கை. துறைமுகத்திலிருந்து விடுவிக்கப்பட்டதாக கூறப்படும் 323 கொள்கலன்களில் விடுதலை புலிகளின் ஆயுதங்கள் இருந்தனவா என்ற தெளிவுபடுத்தலை அரசாங்கம் வழங்க வேண்டும் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கோரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பில் பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் டிவி சாணக்க மேலும் தெரிவித்துள்ளதாவது, சிவப்பு லேபல் ஒட்டப்பட்டிருந்த 323 கொள்கலன்கள் துறைமுகத்திலிருந்து ஆய்வின்றி விடுவிக்கப்பட்டுள்ளன. இவற்றில் ஆயுதங்கள் இருந்தனவா, போதைப் பொருட்கள் இருந்தனவா என்பன தொடர்பில் சுங்க அதிகாரிகளே சந்தேகம் எழுப்பியுள்ளனர். ஜனாதிபதி தேர்தலின் போது அன்ரோமார் சுநாயக்கவுக்கு ஆதரவாக செயற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா, தாய்லாந்தில் இருந்து பிரபாகரனின் ஆயுதங்களே இந்த கொள்கலன்களில் வந்துள்ளன என்று கூறியுள்ளார். அதிகாரிகளின் கூற்றும் அவரின் கூற்றும் பொருந்துகின்றன. கொள்கலன்கள் தொடர்பில் நாம் முறையிட்டோம், விசாரணை கோரினோம். எனினும் கொள்கலன்களில் என்ன வந்தது என்பதை அரசாங்கம் ஏன் ஒழிக்கின்றது? குறித்த கொள்கலன்களில் இருந்தவை எவை என்பது பற்றி அரசாங்கம் தெளிவுபடுத்த வேண்டும். ஏன் இவ்வளவு காலம் மறைக்கப்படுகின்றது என்பது பற்றியும் விளக்கம் தேவை என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக கழிவு சேகரிக்கும் இடத்தில் நேற்றிரவு பெரும் தீ விபத்து. நல்லூர் பிரதேச சபையின் ஆளுகைக்கு உட்பட்ட காரைக்கால் கழிவு சேகரிக்கும் நிலையத்தில் நேற்றிரவு பெரும் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. காற்றுடனான காலநிலை காரணமாக தீ விரைவாக பரவி வந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டது. பசலையாக்கல் நிலையமாக திறக்கப்பட்டு பின்னர் திண்மக் கழிவு தரம் பிரித்தல் நிலையமாக செயற்பட்டு தற்போது திண்மை கழிவுகளை சேகரிக்கும் நிலையமாக செயற்பட்டு வரும் பகுதியிலேயே இந்த தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. தீ விபத்து காரணமாக அந்த பகுதி மக்கள் கண்ணெறிவு மற்றும் சுவாச பிரச்சனைகளை எதிர்கொண்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளனர். இன்னும் சிலர்
தங்களின் உறவினர்களின் வீடுகளுக்கு தற்காலிகமாக இடம்பெயர்ந்துள்ளனர் என்றும் கூறப்படுகின்றது என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக சேவை வழங்க முடியாத நிலையில் யாழ் மாநகர தீயணைப்பு வாகனம் கை கொடுத்தது கரைச்சி. காரைக்கால் பகுதியில் உள்ள குப்பை கிடங்கில் பரவிவரும் பெரும் தீயை கட்டுப்படுத்துவதற்கு கரைச்சி பிரதேசபை தீயணைப்பு துறையின் உதவியை பெற வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் மாநகர சபையின் தீயணைப்பு வாகனம் முழுமையான சேவையை வழங்க முடியாத நிலையில் உள்ளதை தொடர்ந்து கரைச்சி பிரதேசபையின் உதவி கோரப்பட்டு நேற்றிரவு அங்கிருந்து வாகனம் அனுப்பி வைக்கப்பட்டு தீயை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. இவை உதயன் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள். இனி வலம்புரி பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். வலம்புரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக இபிடிபியுடன் பேச்சுவார்த்தை தொடர்பில் தனக்கு எதுவும் தெரியாது, ஸ்ரீதரன் எம்பி தெரிவிப்பு. இபிடிபியுடன் தமிழரசு கட்சி நடத்திய பேச்சுவார்த்தை தொடர்பில் தனக்கு எதுவும் தெரியாது என ஸ்ரீதரன் எம்பி தெரிவித்துள்ளார். தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் CVK சிவஞானம் நேற்று முன்தினம் டக்ளஸ் தேவானந்தாவை சந்தித்து உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சியமைக்க தமக்கு ஆதரவு வழங்குமாறு கோரியிருந்தார். இது பற்றி கருத்து வெளியிட்ட தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற குழு தலைவர் சிவஞானம் ஸ்ரீதரன் உள்ளூராட்சி மன்றங்களில் கூட்டணி அமைப்பது குறித்து டக்ளஸ் தேவானந்தாவுடன் கலந்துரையாடுவது பற்றி கட்சியின் உயர்மட்ட குழுவில் எவ்வித தீர்மானமும் எடுக்கப்படவில்லை எனவும், ஆகவே இச்சந்திப்பு தொடர்பில் தனக்கு எதுவும் தெரியாது எனவும் குறிப்பிட்டார் என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக செம்மணி புதைகுழி நீதியான விசாரணை, அமைச்சர் நலிந்த ஜேதிச தெரிவிப்பு. யாழ்ப்பாணம் செம்மணி புதைகுழி தொடர்பில் நீதியான விசாரணை இடம்பெறும். அரசு இதற்கு முழுமையாக ஒத்துழைக்கும் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜேதிச தெரிவித்துள்ளார். செம்மணி விவகாரம் தொடர்பில் நேற்று ஊடகங்களிடம் கருத்துரைக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். அவர் தொடர்ந்து தெரிவிக்கையில், செம்மணி புதைகுழியிலிருந்து மீட்கப்படும் மனித எலும்புக்கூடுகள் பகுப்பாய்வுக்கு உட்படுத்தப்படும். அதன் பின்னர் உண்மைகள் வெளிவரும். இது பாரிய மனித புதைகுழி என்று எம்மால் சொல்ல முடியாது. நீதிமன்றத்தில் இது தொடர்பில் அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்படுகின்றன. வழக்கு விசாரணைகளும் இடம்பெறுகின்றன. எனவே நீதிமன்றம் தான் இது தொடர்பில் இறுதி முடிவு எடுக்கும். புதைகுழி அகழ்வு பணிகளுக்கு அரசு தொடர்ந்து நிதி வழங்கும். இந்த புதைகுழி தொடர்பில் நீதியான விசாரணை இடம்பெற அரசு முழுமையான ஒத்துழைப்பை வழங்கும் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகிறது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக சாராய கம்பெனிகளிடமிருந்து பணம் பெறுவோர் நிதியமைச்சில் சில தினத்தில் வெளிப்படுத்துவேன், அமைச்சர் சுனில் தெரிவிப்பு. சாராய கம்பெனிகளிடமிருந்து பணம் பெற்றுக்கொள்ளும் ஓரிரு நபர்கள் நிதியமைச்சில் இருக்கின்றனர். அவர்களின் பெயர் விவரங்களை ஒரு சில தினங்களில் வெளிப்படுத்துவேன் என கைத்தொழில் அமைச்சர் சுனில் ஹந்துன்னெத்தி தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் நேற்று வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற வாய்மூல விடைக்கான கேள்வி நேரத்தில் நளின் பண்டார மற்றும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ரபு ஹக்கீம் ஆகியோர் முன்வைத்த கேள்விகளுக்கு பதிலளிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக தமிழ் தேசியம் பற்றி வகுப்பெடுக்க வேண்டாம், CVK சிவஞானம் தெரிவிப்பு. தமிழ் தேசியம் பற்றி எமக்கு யாரும் வகுப்பெடுக்க தேவையில்லை என தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் CVK சிவஞானம் தெரிவித்துள்ளார். இபிடிபியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தாவுடனான சந்திப்பு தொடர்பில் நேற்று ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் தொடர்ந்து தெரிவிக்கையில், நாம் இபிடிபியிடம் ஆதரவு தரத்தான் சொல்லியிருந்தோம், இணைந்து செயற்படுவது தொடர்பில் கலந்துரையாடவில்லை. நாம் அனைத்தையும் வெளிப்படையாக மக்கள் முன்னிலையிலேயே செய்கின்றோம். அத்தோடு ஒற்றையாட்சியை நாம் ஒரு காலத்திலும் ஏற்கவில்லை என்றும் சுட்டிக்காட்டினார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. மூன்றாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக சட்டவிரோத மீன்பிடி கும்பலிடமிருந்து மீனவ மக்களை காப்பாற்றுங்கள், ரவிகரன் எம்பி வலியுறுத்து. வடமாகாணத்தின் முல்லைத்தீவு, மன்னார், யாழ்ப்பாணம், கிளிநொச்சி மாவட்டங்களிலும் கிழக்கு மாகாணத்திலும் சட்டவிரோத கடற்தொழில் செயற்பாடுகள் தீவிரம் பெற்றிருப்பதை சுட்டிக்காட்டிய வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் இவ்வாறாக சட்டவிரோத கடற்தொழில் செயற்பாடுகளில் ஈடுபடும் திருட்டு கும்பலின் கொட்டத்தை அடக்கி மீனவ மக்களை காப்பாற்ற அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். பாராளுமன்றத்தில் நேற்று முன்தினம் பாராளுமன்ற உறுப்பினர் நிசாம் காரியப்பர் சட்டவிரோத கடற்தொழில் செயற்பாடுகளை கட்டுப்படுத்துவது தொடர்பிலான சபை ஒத்திவைப்பு வேலை பிரேரணை ஒன்றினை முன்மொழிந்தார். இந்நிலையில் குறித்த சபை ஒத்திவைப்பு வேலை பிரேரணையில் பங்கேற்று கருத்து தெரிவிக்கும் போதே பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் மேற்கண்டவாறு தெரிவித்தார். அதேவேளை முல்லைத்தீவு கடற்தொழில் நீரியல் வள திணைக்களத்தில் காணப்படும் ஆளணி பற்றாக்குறையை நிவர்த்தி செய்யுமாறு கடற்தொழில் அமைச்சருக்கு ஏற்கனவே தாம் எழுத்து மூலம் கோரிக்கை முன்வைத்தும்
அது தொடர்பில் இதுவரையில் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து சொல்கின்றது. இவை விளம்பரி பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள். இனி தினக்குரல் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். தினக்குரல் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக இபிடிபி வெளிப்படையாகவே ஆதரவு கோரினோம், உருவான புதிய கூட்டு போல் ஒளித்து மறைத்து பேசவில்லை, நாங்கள் ஆட்சி அமைப்பது தொடர்பில் ஏனைய தமிழ் கட்சிகளிடம் ஆதரவு கோரிக்கையை எந்தவித ஒளிவு மறைவுமில்லாமல் நேரடியாக மேற்கொண்டிருக்கின்றோம், மாறாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி மற்றும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் இணைந்து புதிதாக உருவாக்கப்பட்ட கூட்டு சார்பில் தர்மலிங்கம் சித்தார்த்தன் டக்ளஸ் தேவானந்தாவை ரகசியமாக சந்திப்பதற்கு நேரம் ஒதுக்கிவிட்டு அந்த சந்திப்பு மக்களுக்கு தெரிய வந்தவுடனே கூட்டம் கால வரையறையின்றி பிற்போடப்பட்டது என கூறி ஒழித்து திரிவுபடுத்துவதைப் போல நாங்கள் செயற்படவில்லை. நாங்கள் ஒளிவு மறைவு இல்லாமல் கட்சியின் தீர்மானத்தின்படி சகல கட்சிகளுடனும் பேசியிருக்கின்றோம். இவ்வாறு இலங்கை தமிழரசுக் கட்சியின் பொதுச் செயலாளர் எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் கொழும்பில் அவரது இல்லத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், உள்ளாட்சி தேர்தல்கள் முடிவடைந்த கையோடு எங்களுடைய கட்சியின் அரசியல் குழு வவுனியாவில் கூடி ஆராய்ந்து ஒரு தீர்மானத்தை எடுத்திருந்தோம். அதாவது எந்தெந்த சபைகளில் அதிகூடிய ஆசனங்கள் இருக்கின்றதோ அந்த கட்சிக்கு ஆட்சி அமைக்க ஏனைய கட்சிகள் ஆதரவளிக்க வேண்டும் எனவும் இது தொடர்பில் ஏனைய தமிழ் கட்சிகளுடன் பேசுவது என்பதை பகிரங்கமாகவே கூறியிருந்தோம். நாங்கள் எவருடனும் கூட்டணியை அமைக்கப் போவதாக கூறவில்லை. எனினும் விசேடமாக திருகோணமலையில் முஸ்லீம் காங்கிரஸோடு ஒப்பந்தம் ஒன்றை பகிரங்கமாக செய்திருக்கின்றோம். மேலும் வவுனியாவில் பல கட்சிகளோடு ஏற்பட்ட இணக்கப்பாட்டை ஊடக சந்திப்புகளூடாக பகிரங்கமாகவே சொல்லியிருக்கின்றோம். அது வெறுமனே உள்ளூராட்சி மன்றங்களில் நிர்வாகங்களை எப்படி பகிர்ந்து கொள்வது என்பதற்கான ஒப்பந்தமும் கலந்துரையாடலுமே ஆகும் என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, தமிழரசு தங்கள் கரையை நீக்க எமது கூட்டு மீது பழி, கஜேந்திரகுமார் கடும் குற்றச்சாட்டு. இலங்கை தமிழரசுக் கட்சி இபிடிபி கூட்டை நியாயப்படுத்துவதற்காக எங்கள் கூட்டணியிலிருந்து ஒரு சிலர், குறிப்பாக சுரேஷ் பிரேமச்சந்திரனும் சித்தார்த்தனும் இபிடிபியின் தலைவர் டக்ளஸ் தேவானந்தாவை சந்திக்கப் போவதாகவும் அவர்களின் ஆதரவை ஆட்சி அமைப்பதற்கு கோருவதற்கு நாங்கள் ஒரு சிலர் நடவடிக்கை எடுத்திருந்ததாகவும் பத்திரிகைகள் செய்தி வெளியிட்டன என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினரும் தலைவருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்துள்ள அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளதாவது, எங்கள் கூட்டணியிலிருந்து ஒரு சிலர், குறிப்பாக சுரேஷ் பிரேமச்சந்திரனும் சித்தார்த்தனும் இபிடிபியின் தலைவர் டக்ளஸ் தேவானந்தாவை சந்திக்கப் போவதாகவும் அவர்களின் ஆதரவை ஆட்சி அமைப்பதற்கு கோருவதற்கு நாங்கள் ஒரு சிலர் நடவடிக்கை எடுத்திருந்ததாகவும் பத்திரிகையில் செய்திகள் வெளியிட்டன. அந்த செய்தி முற்றிலும் தவறானது, பொய்யான செய்தி. அந்த செய்தி திட்டமிட்ட வகையிலே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் தமிழ் தேசிய பேரவைக்கும் இடையில் நடைபெற்ற கொள்கை ரீதியிலான ஒப்பந்தத்தை கொச்சைப்படுத்துவதற்காக திட்டமிட்டு பெறப்பட்ட பொய்யான செய்தி. அந்த செய்தியை நாங்கள் நிராகரிக்கின்றோம், கண்டிக்கின்றோம். இன்றைக்கு எங்களுக்கு நன்றாக தெரியக்கூடியதாக உள்ளது என்னவென்றால், அந்த செய்தி நன்கு திட்டமிட்டு பெறப்பட்டமைக்கான காரணம், தமிழரசுக் கட்சி இபிடிபியின் தலைவரை சந்திப்பதற்கு முடிவெடுத்திருந்த ஒரு நிலையில் அந்த பொய்ச் செய்தியை பரப்பிய ஊடகங்கள் தமிழரசுக் கட்சிக்கு மிகவும் விசுவாசமாக செயற்படுவதனால் தமிழரசுக் கட்சி இபிடிபியுடன் நடத்தவிருந்த சந்திப்பையும் அவர்களின் அந்த கூட்டையும் நியாயப்படுத்துவதற்காக தமிழ் தேசிய பேரவையும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் கூட இபிடிபியுடன் இணைந்து ஆட்சி அமைப்பதற்கு தயாராக இருந்தன. தமிழரசும் அதைத்தான் செய்தது. ஆனால் இபிடிபி இறுதியில் வந்து தமிழரசுடன் விரும்பியது என்பதை சுட்டிக்காட்டி அந்த கூட்டை நியாயப்படுத்துவதற்காக திட்டமிட்டு பெறப்பட்ட செய்தியாகும் என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, எம்மோடு தமிழரசுக் கட்சி வந்தால் பதவிகளை உறுதிப்படுத்த தயார், கஜேந்திரகுமார் மீண்டும் கோரிக்கை. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் தமிழ் தேசிய பேரவைக்கும் இடையில் கைச்சாத்திடப்பட்ட ஒப்பந்தத்தை ஏற்று தமிழரசுக் கட்சி இந்த கூட்டு முயற்சிக்கு வர வேண்டும் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். கூட்டு முயற்சிக்கு வருவதன் ஊடாக தமிழரசுக் கட்சிக்கு தேவைப்படுகின்ற சபைகளின் பதவிகளை நாங்கள் உறுதிப்படுத்த தயார்.
கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்துள்ள அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளதாவது, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் தமிழ் தேசிய பேரவையும் கொள்கை ரீதியிலான ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்திருக்கின்றன. நாங்கள் இணங்கியமைக்கான பிரதான காரணம், உள்ளூராட்சி தேர்தலில் தமிழ் மக்கள் தமிழ் தேசியத்திற்கான ஒரு பெரும் ஆணையை வழங்கியிருந்தார்கள். தனித்தனியாக எந்த ஒரு கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மையை எந்த ஒரு சபையிலும் வழங்கியிருக்காவிட்டாலும் தமிழ் தேசிய தரப்பிற்கு தங்கள் ஆணையை வழங்கியிருந்தார்கள். தமிழ் தேசியம் பேசி வாக்களை கோரிய ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி, தமிழ் தேசிய பேரவை, தமிழரசுக் கட்சிக்கு மிகப்பெரிய பெரும்பான்மை வாக்களை மக்கள் வழங்கியிருந்தார்கள். ஆகவே உண்மையிலேயே நடக்க வேண்டியது என்னவென்றால், இவ்வாறு தமிழ் தேசிய பேரவையும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் கொள்கை ரீதியான இணக்கப்பாட்டுக்கு வந்தனவோ, அதேபோன்று தமிழரசுக் கட்சியும் அந்த இணக்கப்பாட்டுக்கு வந்து அதனூடாக ஒவ்வொரு சபையிலும் ஒரு ஸ்திரத்தன்மையை உருவாக்குவதுதான் பொருத்தமானதாக இருக்குமே தவிர, அதனை விட்டுவிட்டு மக்கள் வழங்கிய ஆணைக்கு நேர்மாறாக செயற்படுகின்ற தரப்புகளுடன் கூட்டு சேர்வதும், அதுவும் தமிழ் தேசியத்துடன் இருக்கக்கூடிய ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு பலமான கூட்டை தோற்கடிப்பது, அதற்காக செயற்படுவது உண்மையிலேயே பொருத்தமற்றது என அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, பிரதமர் அலுவலகத்தில் இருந்த ஊழல் ஒழிப்பு ஆவணங்களை ரணில் எங்கு கொண்டு சென்றார்? ஜனாதிபதி அன்ரோமா ரசநாயக்க மற்றும் அமைச்சர் ஆனந்த விஜயபால ஆகியோர் 2015ஆம் ஆண்டு ஊழல் எதிர்ப்பு குழுவில் அங்கம் வகித்தது ஒன்றும் புதிதல்ல, இரகசியமல்ல. ஜனாதிபதி பலமுறை இதனை பகிரங்கமாக குறிப்பிட்டுள்ளார். இந்த குழுவின் ஒரு சில ஆவணங்கள் பிரதமர் அலுவலகத்தில் இல்லை. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அந்த ஆவணங்களை எங்கு கொண்டு சென்றார் என்பது எமக்கு தெரியாதென பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் வெள்ளிக்கிழமை நடைபெற்ற அமர்வில் வாய்மூல விடைக்கான வினாக்கள் வேளையின் போது புதிய ஜனநாயக முன்னணியின் பதுளை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் முன்வைத்த கேள்விகளுக்கு பதிலளிக்கையிலேயே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இவை தினக்குள் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள். இன்று வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம். தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேப்பர் டைம் நிகழ்ச்சியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.